God is a good God. தேவன் நல்ல தேவன். He wants to be a loving father to all of us. நம்ம எல்லாருக்கும் அவர் நல்ல அன்பான தகப்பனாய் அப்பாவாய் இருக்க விரும்புகிறார். Jesus said that he is such a good father that compared to him the best earthly father is evil. எந்த அளவுக்கு அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார் என்றால் இந்த பூமியிலே நாம் எந்த ஒரு தகப்பனை சிறந்த தகப்பன் என்று சொல்கிறோமோ ஆண்டவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர் பொல்லாத தகப்பன் தான். That is the God that Jesus presented to the world. இந்த உலகத்திற்கு இப்படிப்பட்ட தேவனை தான் இயேசு காண்பித்தார். From the beginning of man's history, the devil has always tried to present a wrong picture of God to the world. மனித சரித்திரத்தின் ஆரம்பத்திலிருந்தே பிசாசானவன் தேவனை ஒரு தவறான ரீதியிலே தான் ஜனங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வருகிறான். Because that is the best way to make man go away from God. தேவனை விட்டு மனிதனை அனுப்புவதற்கு இதுதான் சிறந்த வழி என்று சொல்லி அவன் அப்படி செய்கிறான். You think of the story of the prodigal son. கெட்ட குமாரனுடைய கதையை நீங்கள் எண்ணி பாருங்கள். Supposing somebody had told him in the far country that your father is now very angry with you. He doesn't want to see your face. அந்த கெட்ட குமாரன் அவன் தொலைந்த தூர தேசத்துக்கு போய்விட்டான். அந்த இடத்துல யாராவது அவனை பார்த்து உங்க அப்பா அவன் மேல ரொம்ப கோபமா இருக்காரு என்று சொல்லியிருந்தால் he would never have gone back home. அவன் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். Why did he go back home? ஏன் அவன் வீட்டுக்கு திரும்பி போனான்? Because he knew, even though I have ruined my father's wealth and his name, he still loves me. என்னுடைய தகப்பனுடைய பெயரை நான் கெடுத்து விட்டேன், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் நான் வீணாக்கி விட்டேன், ஆனாலும் கூட இன்னும் அவர் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு அறிவு நிமித்தமாய்த்தான் அவன் திரும்ப சென்றான். And when he came back, he discovered that his father loved him more than he thought. அவன் திரும்பி வந்தபொழுது அவன் பார்த்த காரியம் என்னவென்றால் தான் எண்ணினதற்கும் அதிகமாகத்தான் தான் தகப்பன் அவன் நேசிக்கிறார் என்று எண்ணினான். All of us have done many wrong things in our life. நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தவறுகளை செய்திருக்கிறோம். Even those who are very religious have done many wrong things. அதிகமாய் மதம் சார்ந்த கிரியைகளை செய்கிறவர்கள் கூட பல தீமைகளையும் தவறுகளையும் செய்திருக்கிறார்கள். Many things we are ashamed of. அநேக காரியங்களை குறித்து நாம் வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். Many things that we don't want other people to know about our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாதே என்று நாம் எண்ணுகிறோம். And we can feel that God also does not love us very much because of all our failures. இப்படிப்பட்ட நம்முடைய வீழ்ச்சிகளின் நிமித்தமாய் தோல்விகளின் நிமித்தமாய் தேவனும் நம்மை நேசிப்பதில்லை என்று நாம் எண்ணுகிறோம். But that's not true. ஆனால் அது உண்மை அல்ல. The love of God is far greater than our human mind can understand. நம்முடைய மனுஷிய மனது விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய அன்பு இருக்கிறது. He hates sin like anything. அவர் பாவத்தை அதிகமாய் வெறுக்கிறார். Why? ஏன்? Just like if you saw sickness in your children, you would hate the sickness. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே வியாதியை பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த வியாதியை வெறுக்கிறீர்கள் அல்லவா? You don't hate your children. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெறுப்பதில்லை. But you hate the sickness. ஆனால் அந்த வியாதியை, அந்த நோயை நீங்கள் வெறுக்கிறீர்கள். You hate the sickness so much that you are willing to let your child get injections, bitter medicines, even an operation to get rid of the sickness. அந்த நோய் அந்த குழந்தையை விட்டு நீங்கும்படியாக அந்த குழந்தைக்கு ஊசி போட்டாலும் பரவாயில்லை, அல்லது கசப்பான மாத்திரை கொடுத்தாலும் பரவாயில்லை, ஏன் ஒரு அறிவியல் சிகிச்சையை செய்தாலும் கூட பரவாயில்லை, எப்படியாவது இந்த நோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நோயை வெறுக்கிறீர்கள். You hate that sin so much, you hate that sickness so much that you are willing to spend lakhs of rupees to deliver your child from it. அந்த குழந்தைக்கு அந்த வியாதி குணமடையும்படியாக லட்சக்கணக்கான ரூபாய்களை நான் செலவு செய்தாலும் பரவாயில்லை, நான் சிகிச்சை கொடுக்க போகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் அந்த வியாதியை வெறுக்கிறீர்கள், குழந்தை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். That is how God hates sin. இப்படித்தான் தேவனும் பாவத்தை வெறுக்கிறார். If he sees that you tell lies, நாம் பொய் சொல்லுகிறதை அவர் பார்க்கும் பொழுது, if he sees that you lust after women, ஸ்திரீகளை இச்சிக்கிறதை நீங்கள் இச்சிக்கிறதை அவர் பார்க்கும் பொழுது, if he sees that you get angry with people,
ஜனம் மீது கோபமடைகிறதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, you shout at your husband or your wife, மனைவியோ புருஷனையோ சத்தம் போட்டு திட்டுகிறதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, these are all sicknesses. இவைகளெல்லாம் வியாதிகள். Or brothers fighting with each other, அல்லது சகோதரர்கள் ஒருவரோடு சண்டை பண்ணிக் கொள்கிறது, that is a sickness. அது ஒரு நோய். I've come across so many cases of this. நான் இப்படிப்பட்ட அநேக நோய்களை பார்த்திருக்கிறேன். And always one brother will say it is the other brother's fault, he will say it is this person's fault. எப்பொழுதுமே ஒரு சகோதரர் அவருடைய குறையை சொல்லுவார், அந்த சகோதரி கேட்டால் இவருடைய குறையை சொல்லுவார். This is like two lepers saying he has got leprosy, he is saying he has got leprosy. அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், இரண்டு தொழுநோயாளர்கள், ஒருவர் சொல்லுகிறார் அவருக்கு தொழுநோய் இருக்கிறது பார்த்தீர்களா என்று, அவரை பார்க்கும்போது இவருக்கு தொழுநோய் இருக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லுவதை போல. I say, why are you worried about the other person having leprosy? You got it yourself. அவருடைய தொழுநோயை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உனக்கே தொழுநோய் வந்திருக்கிறதே. God hates it. தேவன் அதை வெறுக்கிறார். He doesn't hate you. உங்களை ஒரு வெறுப்பதில்லை. He hates the sickness. ஆனால் அந்த நோயைத்தான் வெறுக்கிறார். But we are not like that. ஆனால் நாம் அப்படி இல்லை. When we see some sinner, we hate the sinner also. நாம் ஒரு பாவியை பார்க்கும் பொழுது, பாவத்தை பார்க்கும் பொழுது, பாவத்தை செய்கிற பாவியும் கூட சேர்த்து வெறுத்து விடுகிறோம். That is like hating your poor child when the child has got a sickness. அது எதற்கு ஒப்பாக இருக்கிறது? உடைய சிறிய குழந்தைக்கு வியாதி வரும் பொழுது குழந்தையை வெறுத்து ஒதுக்கி தள்ளுவது போல. Supposing a doctor went through the hospital hating all the people there because they've all got some sickness. ஒரு மருத்துவர் அவர் மருத்துவமனைக்கு செல்கிறார், அங்கே வியாதிப்பட்டு அநேகர் படுத்து கிடக்கிறார்கள், அங்கே எல்லாரையும் இவ்வளவு வியாதி வந்திருக்கிறது என்று சொல்ல வெறுத்து விட்டு போய்விடுகிறார். If somebody gets angry with me and calls me a bad name, என் மீது கோபப்பட்டு என்னை பொய்யான அல்லது தவறான ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுவார்களானால், tell some false story about me, அது என்னை குறித்து தவறான கதைகளை கட்டுக்கதைகளை சொல்லுவார்களானால், I don't get angry with him. எனக்கு அவர்கள் மீது கோபம் வராது. He is sick. அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். If I see a person with cancer, I don't get angry with that person. ஒரு மனிதனுக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது, அவரை பார்க்கும் பொழுது நான் உடனே கோபம் அடைவதில்லை. I feel sorry for the person. அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். We must distinguish between sin and the sinner. நாம் பாவியையும் பாவத்தையும் வேறுபடுத்தி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். We need to distinguish between sickness and the poor patient. நோயாளியும் நோயையும் வேறுபடுத்தி பார்க்கிறவர்களாய் நாம் பழகிக் கொள்ள வேண்டும். In God's mind there is very big difference. தேவனுடைய கண்களிலே அந்த வித்தியாசமானது மிகவும் பெரியதா இருக்கிறது. Like he loves the sinner but he hates the sin. அவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். Like a good doctor, ஒரு நல்ல மருத்துவர், he loves the patient but hates the sickness. அவர் நோயாளியை நேசிக்கிறார், அந்த நோயை வெறுக்கிறார். I want to encourage all of you எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். to develop one habit. ஒரு பழக்கத்தை நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். To love sinners and hate sin. பாவியை நேசிக்கவும் பாவத்தை வெறுக்கவும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Will you pray that prayer? இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்களா? Lord, teach me this year to love sinners and hate sin. ஆண்டவரே, இந்த வருடம் பாவியை நேசிக்கவும் பாவத்தை வெறுக்கவும் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்பீர்களா? Not to get angry with sinners, but to love them. பாவிகளை பார்த்து கோபமடைவதல்ல, ஆனால் அவர்களை நேசிக்க But to கற்றுத்தார். hate sin in myself and in other people much more than I ever did in my life. என் வாழ்க்கையில் இதுவரை செய்திராத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் மற்றவர்களுடைய இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் நான் அதிகமாய் வெறுக்க வேண்டும். In the Old Testament, they could not make that distinction. பழைய உடன்படிக்கை காலங்களிலே இப்படிப்பட்ட வித்தியாசம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. It's like I heard one preacher say this. ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார். There was a demon-possessed person there in the meeting. அங்கே கூட்டத்திலே பிசாசு பிடித்த ஒரு நபர் இருந்தார். So the preacher said, அந்த பிரசங்கியார் சொன்னார், I don't have the power to cast out the demon. அந்த பிசாசை விரட்டுவதற்கு எனக்கு வல்லமை இல்லை. So I'll throw you out of the meeting so the demon will also go. ஆகவே உன்னை தூக்கி வெளியே இருந்து விடுகிறேன், ஆகவே பிசாசு வெளியே போய்விடும் என்று சொன்னார். But Jesus never did that. அது இயேசு அப்படி செய்யவில்லை. He cast out the demon அவர் பிசாசை தான் விரட்டினார். and delivered the poor man. அந்த பாவப்பட்ட மனிதனை அவர் விடுதலையாக்கினார். When we don't have power to cast out the demon, பிசாசை விரட்டுவதற்கு நமக்கு வல்லமை இல்லாவிட்டால் then we throw out the man because that is the only way to get rid of the demon. அந்த மனிதனையே தூக்கி விரட்டி விடுகிறோம். அப்படித்தான் பிசாசை விரட்ட முடியும் என்று. And that is how very often preachers treat sinners. இப்படித்தான் அநேக சமயங்களிலே பிரசங்கியார்கள் பாவிகளை நடத்துகிறார்கள். Particularly if you are like a Pharisee, குறிப்பாக நீங்கள் ஒரு பரிசேயனை போல இருப்பீர்களானால், very self-righteous, ஒரு சுயநீதியுள்ளவராக இருப்பீர்களானால், you see somebody who is a sinner பாவியாக ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள், or somebody who is worldly, அல்லது உலகத்தானா இருக்கிற ஒருவரை பார்க்கிறீர்கள், immediately all your anger rises up.
உடனே உங்களுடைய கோபம் எல்லாம் எழும்புகிறது. Not against the sickness. அந்த வியாதியின் மீது அல்ல. No, against the patient. அந்த நோயாளியின் மீதே உங்களுக்கு கோபம் வருகிறது. So instead of taking the patient into the hospital and treating him, you throw the patient out because you don't want that sickness in your hospital. அந்த நோயாளியை நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவருக்கு சிகிச்சை கொடுப்பதற்கு பதிலாக நீங்கள் அந்த நோயாளியை விரட்டி விடுகிறீர்கள். That is one type of church. இது ஒரு விதமான சபை. Where we say we don't want any sick people here. இங்கே எந்த நோயாளியும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்கிறது. Anybody who comes sick, we throw them out. நோயோடு கூட யாராவது வந்தால் அவர்களை அப்படியே விரட்டி விடுவது. We want only healthy people here. இங்கே ஆரோக்கியமானவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். What type of hospital will that be which says we don't want any sick people here, we want only healthy people here? இங்கே வியாதிப்பட்டவர்கள் நோயாளிகள் எங்களுக்கு தேவையில்லை, ஆரோக்கியமானவர்கள் மட்டும்தான் எங்களுடைய மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று சொல்கிற ஆஸ்பத்திரி எப்படி இருக்கும்? Many churches are like that. அநேக சபைகள் எப்படி இருக்கிறது? They only want healthy people. அங்கே அவர்களுக்கு தேவையானதெல்லாம் ஆரோக்கியமான மனிதர்கள். Cannot tolerate sick people. அவர்களால் வியாதியஸ்தர்களை நோயாளிகளை பொறுத்துக் கொள்ள முடியாது. Then we have another type of church. இன்னொரு விதமான சபை இருக்கிறது. Where they say all people can come, sick people, everybody. எல்லாரும் உள்ளே வரலாம், நோயாளிகள் யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாம் என்று சொல்கிறார்கள். But nobody is cured. ஆனால் அங்கே யாருமே குணமாக்கப்படுவது. They remain sick. அங்கே நோயாளியாகவே முன்னடைக்கும் இருக்கிறார்கள். After some years they become more sick. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தா இன்னும் அதிக கொடூர வியாதியுடையவர்களாய் மாறுகிறார்கள். That is also a bad church. அதுவும் கெட்ட சபைதான். How should our church be? நம்முடைய சபை எப்படி இருக்க வேண்டும்? We should be like a hospital that says, bring any sickness, we can treat it. எவ்விதமான நோயா இருந்தாலும் நீங்கள் இங்கே கொண்டு வாருங்கள், நாங்கள் குணமாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை போல நம்முடைய சபை இருக்க வேண்டும். You know, that is a good hospital. அது நல்ல ஒரு மருத்துவமனை. Not good hospital will say, oh no, this is too serious for us, take them somewhere else. இந்த வியாதி ரொம்ப சீரியஸா இருக்கு, எங்களால சிகிச்சை கொடுக்க முடியாது, வேற எங்கேயாவது கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்லக்கூடிய சபையை போல அல்ல, அது மருத்துவமனை போல இருக்கக்கூடாது. That is how Jesus was. இப்படித்தான் இயேசு இருந்தார். He could heal women caught in adultery. அங்கே விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை குணமாக்கினார். He could heal a man who had murdered and killed and stolen, that he was being crucified next to him. அங்கே ஒரு மனிதன் இருந்தான், அவருக்கு அருகாமையிலே சிலுவையில் அடிக்கப்பட்ட மனிதன், அவன் கொலை செய்தவனாய், திருடனவனாய், கொள்ளையடித்தவனாய் இருந்தான், அவனை குணமாக்கினார். He was such a good doctor. அவர் அவ்வளவு நல்ல மருத்துவர். He loved the most sick patients but hated their sickness. மிகவும் கடுமையான நோயாளிகளை நேசித்தார், அந்த நோயையோ அவர் வெறுத்தார். And that is how God wants us to be. இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hating sin, பாவத்தை வெறுக்கிறவர்கள், but loving people. ஆனால் ஜனங்களையோ நேசிக்கிறவர்கள். As I said, in the Old Testament they could not do that. பழைய உடன்படிக்கை காலத்திலே அப்படி அவர்கள் வேறுபடுத்தி செய்ய முடியவில்லை. In the Old முடியவில்லை. Testament they said, பழைய உடன்படிக்கையிலே இப்படி சொன்னார்கள், if a woman has committed adultery, ஒரு விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, kill her, throw stones at her and kill her. கல்லிருந்து கொன்று விடுங்கள், அவளை அகற்றி விடுங்கள் என்று சொல்வார்கள். And if your son is rebellious, throw stones at him and kill him also. உங்களுடைய மகன் முரட்டாட்டம் உள்ளவனாய் கீழ்ப்படியாதவனாய் இருந்தால் அவனையும் கல்லிருந்து கொன்று விடுங்கள் என்று சொல்வார்கள். You know, there's a law like that in Deuteronomy. If you have a rebellious son, bring him out to the gate of the city, throw stones at him and kill him. உங்களுக்கு தெரியுமா, உபாகமத்திலே இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் இருக்கிறது. உங்களுடைய மகன் கீழ்ப்படியாதவனாய் முரட்டாட்டம் பண்ணுகிறவனாய் இருந்தால் அவனை நீங்கள் பட்டணத்தின் வாசலிலே கொண்டு வந்து கல்லிருந்து கொல்ல கடவீர்கள் என்று. Because they could not deliver the boy from his sin. ஏனென்றால் அந்த பையனை அவருடைய பாவத்திலிருந்து அவர்களால் விடுதலையாக்க முடியாமல் இருந்தது. So like the preacher who said, I cannot cast out the demons, so I'll cast you out of the hall. உனக்குள்ள இருக்கிற பிசாசை விரட்ட முடியாது, ஆகவே உன்னையே விரட்டுகிறேன் என்று சொல்லுகிற பிரசங்கியாரை போல. That's what they could do in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இப்படித்தான் அவர்கள் செய்தார்கள். Throw the patient out because we cannot treat the sickness. இந்த வியாதியை எங்களால் குணப்படுத்த முடியாதபடினாலே அந்த நோயாளியை வெளியே விரட்டி விடுகிறோம். But Jesus came with a better message. ஆனால் இயேசு ஒரு மேன்மையான சிறந்த செய்தியோடு கூட வந்தார். He said, I am going to go to heaven and send the Holy Spirit. நான் பரத்துக்கு சென்று பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். And when the Holy Spirit fills your heart, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது, you know what he will fill your heart with? உங்கள் இருதயத்தை எதனாலே நிரப்புகிறார் தெரியுமா? He will fill your heart with the love of God. தேவனுடைய அன்பினாலே உங்கள் உள்ளங்களை நிரப்புகிறார். That was impossible under the Old Testament. பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இது கூடாத காரியமாய் இருந்தது. When you love your own family members, உங்களுடைய சொந்த குடும்பத்திலே உள்ளவர்களை நீங்கள் நேசிக்கும் பொழுது, even the atheists do that. நாஸ்திகர்களும் அப்படி செய்கிறார்களே. Ungodly, wicked murderers love their own families.
துன்மார்க்கமான தேவபக்தியற்ற கொலைகாரர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தாரை நேசிக்கிறார்களே. Crooked businessmen and politicians love their own family. அரசியல்வாதிகளும் ஊழல் நிறைந்தவர்களும் தொழிலதிபர்களும் தங்கள் சொந்த குடும்பங்களை நேசிக்கிறார்கள். So when you love your wife and your children and care for them very much, you are no better than crooked politicians and wicked murderers. ஆகவே நான் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் அந்த அரசியல்வாதிகளையும் அல்லது ஊழல் நிறைந்த தொழிலதிபர்களையும் காட்டிலும் நீங்கள் எந்த அளவு மேன்மையானவர்கள் அல்ல. But ஏன் if you can love somebody who is not your family member, உங்களுடைய குடும்பத்தார் அல்லாதவரை நீங்கள் நேசிப்பீர்களானால், but a sinner who has come to the church, சபைக்கு வந்திருக்கிற ஒரு பாவி, like Jesus loved people who were not members of his family. இயேசுவும் தன்னுடைய குடும்பத்திலே அங்கத்தினர்கள் அல்லாதவர்களை அவர் நேசித்தார். He loved them and changed them. அவர்களை நேசித்து அவர்களை மாற்றினார். Bow our heads and God before God. தலைகளை வணங்கி தேவனுக்கு முன்பாக ஜெபிப்போம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, God is a good God. தேவன் நல்ல தேவன். He loves you. அவர்களை நேசிக்கிறார். He loves you, all of you, children, young people. சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, all of you God loves you. உங்களை எல்லாரும் ஆண்டவர் நேசிக்கிறார். He wants to fill you with His Holy Spirit. உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்ப விரும்புகிறார். He wants to flood your heart with the love of God. தேவ அன்பினாலே உங்கள் உள்ளத்தை நிரப்ப விரும்புகிறார். He doesn't want to give you only reports about your condition. உன் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கு பார் என்று சொல்லி அறிக்கை கொடுக்க மட்டும் அவர் விரும்பவில்லை. The report is only a first step to heal you. உன்னை குணமாக்குவதற்கு முதல் படிதான் அந்த ரிப்போர்ட். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray that this is a conference in which everybody will go home encouraged. ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸ் ஆனது எல்லாரும் உற்சாகப்படுத்தப்பட்டு தேற்றப்பட்டு போவார்கள் என்று நான் நம்புகிறேன். With tremendous faith. ஆண்டவரே, எங்களுக்கு அதிகமான விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். Faith that will work miracles in their lives. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யத்தக்கதான விசுவாசத்தை தாரும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.